இன்றைய வகுப்புல நாம பார்க்க போற பகுதி மோதல்களின் வகைகள் மற்றும் கோட்பாடுகள். இத மோதல்கள்னு சொல்றதுக்கு பதிலா முரண்பாடுகள்னு சொல்லலாம். கான்ஃப்ளிக்ட் தியரிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதைத்தான் நம்ம மோதல்கள்னு நம்மளுடைய புரிதலுக்காக சொல்றோம். ஆனா இந்த மோதல்கள்ன்றதுக்கு மாறாக நம்ம முரண்பாடு அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தலாம். இப்ப மோதல்கள் அல்லது முரண்பாடு அப்படின்னு சொன்னா நம்மளோட முதல் சிந்தனைக்கு வர்றது சிம்பிளா சொல்லணும்னா சண்டை போடுறது. இந்த சண்டை போடுறது எங்கெல்லாம் வரும், எதுக்காகலாம் வரும், அதை எப்படி அறிவியல் ரீதியாக வகைப்படுத்துறாங்க, அதை உருவாக்குவதற்கான கோட்பாடுகளினுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இப்ப மோதல்கள் அல்லது முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அது கருத்து முரண்பாடுகளாக இருக்கலாம், எண்ணங்களின் முரண்பாடுகளாக இருக்கலாம், அல்லது பிசிக்கலா நம்மளோட உடல் அமைப்பு உடல் பலனை நிரூபிப்பதற்கான மோதலாக இருக்கலாம், விளையாட்டுல இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல நாம சந்திக்கக்கூடிய நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே இந்த மோதல்கள் முரண்பாடுகள் அப்படிங்கிறது அன்றாடம் வாழ்வியலில் நிறைய இடங்களில் நாம கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு கருவிதான் இந்த மோதல்கள் முரண்பாடுகள் அப்படிங்கிறது. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது மோதல்களின் நிலை மற்றும் வகைகள். இதை எப்படி வகைப்படுத்துறாங்க, இதை எப்படி நிலை பிரிக்கிறாங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மோதல்கள்னா என்ன, கான்ஃப்ளிக்ட் தியரி, கான்ஃப்ளிக்ட்னா என்னன்ற அறிமுகம் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அதற்கான வரையறைகள், நாம எப்படி அந்த முரண்பாட்டை மோதலை வரையறை செய்யறோம், டிஃபைன் பண்றோம், வரையறை கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை கருத்தியல் தெளிவுபடுத்துது. மோதலினுடைய கருத்தியல் தெளிவுபாடு, அதை தொடர்ந்து மோதலின் செயல்பாடுகளும் அதற்கான நோக்கங்களும், இதனுடைய ஆக்கப்பூர்வமான அம்சங்கள்லாம் என்ன, அதாவது மோதல்கள் முரண்பாடுகள்னு சொல்லும்போது அது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்யுது. நான் சொன்னோன்னே எல்லாம் சண்டை போடுறது வைக்கிறதுங்கும் போது நமக்கு எல்லாமே அது ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் தெரியும். ஆனா இங்க அது எல்லாமே பாசிட்டிவா நம்மளுடைய வளர்ச்சிக்கு, வாழ்வியல் மாற்றத்திற்கு, சமூக மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயங்களா தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப அந்த மோதல்களின் வகைகள்னு சொல்லும்போது யாருமே ஒரு நிலையான வகை அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானிகள், அறிவியல் சிந்தனையாளர்கள் ஒப்புக்கொள்ளல. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, அவங்களுடைய கண்ணோட்டத்துல மோதல்னா என்ன அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையிலாக வகைப்படுத்திருக்காங்க. அதுதான் விரிவாக பார்க்க போறோம். இப்ப மோதல் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? மோதல்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சவுண்டு வருது அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தோணக்கூடியது ஏதோ பிரச்சனை போல, அதனாலதான் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற. ஆனா அது மட்டும் இல்ல மோதல். மோதல் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான மாற்றத்திற்கான ஒரு மாறுதலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காரணி அப்படிங்கறதா இங்கு வலியுறுத்தப்படுது. இப்ப இந்த மோதல் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும், அதனுடைய பொருள், அதனுடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். பட் அதனுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி அவர்கள் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கறது அந்த கருத்தியல் தெளிவுபடுத்துது. கான்செப்டை நம்ம தெளிவாக்குறோம். என்ன தெளிவாக்குறோம்? முதல்ல மோதல் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது? அது ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஸோ லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அந்த லத்தீன் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃப்ளிகர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுதான் இந்த கான்ஃப்ளிக்ட், மோதல் அப்படிங்கிற வார்த்தை. இத எப்படி பொருள்படுத்தலாம்? அறிவியல் ரீதியாகவா, சமூக ரீதியாகவா, வாழ்வியல் ரீதியாகவா? இதனுடைய பொருளை எப்படி, இதனுடைய மீனிங் நம்ம என்ன ஆஸ்பெக்ட்ல, என்ன கண்ணோட்டத்துல எடுத்து கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது இது அறிவியல் சார்ந்ததும் கிடையாது, வாழ்வியல் சார்ந்ததும் கிடையாது. ஒட்டுமொத்தமா நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நகர்வுகளையும் ஒரே இடத்தில் முன்னோக்கி எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த மோதல் அப்படிங்கிறது. இது எங்க வேணாலும் வரும். சயின்டிபிக்கா தான் இருக்கணும், இல்ல சமூக அமைப்புல மட்டும்தான் இந்த மோதல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால வரையறை செய்ய முடியாது.
அது மட்டும் இல்ல. இந்த மோதல் அப்படிங்கிற வார்த்தைய வந்து எந்த ஒரு அறிவியல் சிந்தனையாளர்களும், மேதைகளும் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரியா ஒத்துக்கிடவே இல்ல. இப்ப சமூகம்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பொது நிர்வாகம்னா என்னன்னு அதுக்கு வரையறை பார்த்திருப்போம். ஆனா இதுல எந்த ஒரு விஞ்ஞானியுமே இன்னொருத்தர் சொல்றத ஒத்துக்கல. ஏன்னா, அவங்க ஒவ்வொருத்தரினுடைய பார்வையும், முரண்பாடுகளின் மீதான அவர்களின் கண்ணோட்டம், அவர்களின் பார்வையும் வந்து வெவ்வேறு விதமா இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தரும் அவங்களோட புரிதலின் அடிப்படையில இந்த மோதல் அப்படின்னா என்னன்றத வரையறை செய்றாங்க. மகாத்மா காந்தி கூட வந்து இந்த மோதல் பத்தின வரையறை வந்து ஒரு சிம்பிளா வந்து சொல்லியிருக்காரு. மத்த எல்லாரும் சொல்ற மாதிரி அது இதுன்றது இல்லாம, மோதல் அப்படிங்கிறது எளிமையாக நாம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ, அதை அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதனுடைய செயல்பாடுகள் அல்லது நோக்கங்கள், மோதல் மத்த எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கலாம். கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கு மோதல்களுக்கு என்ன நோக்கங்கள் இருக்கும்? மோதல்னாலே சண்டை போட்டுக்கிறது அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன மாதிரியான செயல்பாடுகள், சிந்தனைகள், இலக்குகள் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா மோதல்களுமே வந்து மோசமானதாகவோ, அ சண்டை போடக்கூடிய எண்ணத்திலேயோ அந்த மாதிரி மட்டுமே இருக்கிறது கிடையாது. அதற்கு நேர்மறையாக சமூக செயல்பாடுகளுக்கும் உதவக்கூடிய மோதல்களும் சமூக அமைப்பிலோ, குடும்பங்களிலோ, வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ, பொது இடங்களிலோ நடக்கத்தான் செய்யுது. அப்போ இது இந்த இந்த மாதிரியான மோதல்கள், அதாவது நேர்மறையான பாசிட்டிவான சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மோதல்களாக இந்த மோதல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது புதுசா இருக்கு. என்ன புதுசா இருக்கு? ஒருவரினுடைய எண்ணங்களும், சிந்தனைகளும் அன்றாட வாழ்வியலில் இல்ல சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான புதுவிதமான கண்ணோட்டங்களை இது நமக்கு முன்னெடுத்து செல்லுது. அப்ப நம்மளுடைய எண்ணங்களும், பார்வைகளும் ஒரு பொருளின் மீதோ, ஒரு விஷயத்தின் மீதோ, ஒரு பிரச்சனையின் மீதோ ஒரே மாதிரியா இல்லாம, ஒவ்வொருத்தரும் அதை வெவ்வேறு கோணத்தில் அணுகும்போது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம எளிதாக கண்டுகொள்ளலாம். இப்ப அதுதான் சொல்றாங்க. புதுமையாகும் படைப்பாற்றல் அப்படின்னு சொன்னா கிரியேட்டிவ் திங்கிங் நம்ம சொல்லுவோம். எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டா யோசிக்கிறது, புது விதமா யோசிக்கிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கோ, புது சிந்தனைகளுக்கோ நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த புது விதமான சிந்தனைகளுக்கும், எண்ணங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பெஷலா பிரத்யேகமா சமூக அமைப்பு அப்படிங்கிறது, அந்த சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான மோதல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்ப இந்த மோதல்கள் அதிகரிக்கும் போது, அதற்கான தீர்வுகளும் விரைவாக கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து அது வழிவகை செய்யுது. அப்ப இதுதான் மோதலினுடைய நோக்கமாக அல்லது செயல்பாடுகளாக முன்னெடுத்து செல்லப்படுது. அப்ப இந்த செயல்பாடுகளையோ, அதனுடைய நோக்கங்களையோ நாம எப்படி அடைய போறோம்? முதல்ல அதை செயல்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ, அம்சங்களோ வந்து நமக்கு தேவை. அப்ப அந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றத கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோதல் அப்படிங்கிறது இப்போ உள்ள சமூக அமைப்புல, இல்ல இப்போ உள்ள சமூக கட்டமைப்புக்குள்ள மாறக்கூடிய சமூக உறவுகள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விதமான சமூக அமைப்புக்குள்ள போறோம். அப்ப அங்க ஒவ்வொரு விதமான உறவுகளும், ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் நாம வந்து அனுபவ ரீதியாக அவர்களோடு பழக முடியும். ஆனா இது எல்லாமே மொத்தமா சேர்ந்ததுதான் சமூக அமைப்பில் ஏற்படக்கூடிய மோதல்களுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாம் என்ன செய்யுதுன்னா, சமூக அமைப்பில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு காரணியாக செயல்படுகிறது. அப்ப இந்த காரணியை நம்ம எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு போறோம், எப்படி அதை வழிநடத்தி செல்றோம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக கருதப்படுது. ஏன்னா இது வந்து கையாளக்கூடியது வெவ்வேறு விதமான எண்ணங்களும், சிந்தனைகளும், கருத்துக்களும் கொண்ட மனிதர்களோடு. அப்போ
பல்வேறு தரப்பட்ட மனிதர்களையும் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் இது ஒன்றிணைக்கும் போது அவர்களை வைத்து இந்த மோதல்களின் மூலமாக முரண்பாடுகளான கருத்துக்கள் உடையவர்களோடு சேர்ந்து நாம வந்து என்ன பண்றோம், சமூக மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப இதை எப்படி வகைப்படுத்தலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், மற்ற வகைப்பாடுகள் மாதிரி இந்த மோதல்களின் வகைப்பாடுகள் வந்து யூனிவர்சலா எல்லாருமே ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகைப்பாடு நிலைகள் வந்து இங்க இல்ல. அதற்கு மாறா ஒவ்வொரு சிந்தனையாளர்களும் ஒவ்வொரு அறிஞர்களும் அவர்களினுடைய எண்ணங்களின் அடிப்படையில் இந்த வகைப்பாடுகளை வந்து பிரிக்கிறாங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குயின்சி ரெட்டின் அவருடைய வகைப்பாடு. குயின்சி ரெட் அப்படிங்கிறவர் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் அவர் ஒரு விதமான முரண்பாட்டு வகைப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த மோதல் அப்படிங்கிறது இந்த ஒரு சண்டை போடுறதுக்காகவோ ஒரு ஒரு அழிவை உண்டு பண்ணுவதற்காகவோ ஏற்படுத்தப்படுற விஷயம் கிடையாது. அப்ப இந்த மோதல் அப்படிங்கிறது எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சவர் தான் குயின்சி ரெட். இவரோட ஆரம்ப கால ஆய்வுகள்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவரு எது ஒரு வகையான மோதல்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நிறுவனங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய மோதல்கள். நிறுவனங்கள் இந்த இடத்துல சொல்றோம்னா இது கம்பெனிஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறுவனங்கள்னு சொல்லும் போது சமூக அமைப்புகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம நிறுவனங்களாக இல்ல பலதரப்பட்ட மக்கள் இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த செக்டார்ஸ்குள்ள கொண்டு வரலாம். அப்ப அவருடைய ஆய்வின் அடிப்படையில் குயின்சி வந்து என்ன பண்றாருன்னா 4 விதமான மோதல் வகைப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார். முதன்மையானது உடல் ரீதியிலான மோதல்கள், அதாவது பிசிக்கல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். உடல் ரீதியான யாரு வந்து பலம் வாய்ந்தவர் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய போட்டி. சோ இப்ப இந்த யார் உடல் வலிமையானவர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய மோதல்கள்ல போட்டியில நம்ம முன்னாடி இருக்கிறவர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எனிமியா விரோதியாதான் வந்து எதிரியாதான் வந்து நம்ம கண் முன்னாடி தெரிவார். அப்ப நமக்கு என்ன தோணும், இவரை வந்து செயல்பட விடாம செஞ்சாதான் நமக்கு வெற்றி. அப்ப அந்த இடத்துல அவரை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும், இல்ல அவருடைய செயல்பாட்டை குறைக்கணும், அவர் அந்த இடத்துல இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணமா இருக்கும். இரண்டாவது, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் சொல்றோம், பிசிக்கல் கான்ஃபிளிக்ட் உடல் ரீதியான மோதல்கள். இரண்டாவது பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் அரசியல் ரீதியான மோதல்கள். இப்ப அரசியல் ரீதியான மோதல்கள் தான் ஏற்கனவே இருக்கு. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நிறைய கொள்கைகள், அவங்களுடைய தொண்டர்களுக்கு நடுவுல மோதல்கள், இது எல்லாமே நம்ம வந்து அரசியல் ரீதியா ஏற்கனவே பார்க்கக்கூடிய விஷயம்தான். ஆனா குயின்சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசியல் ரீதியான மோதல்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய செயல்பாடுகள், இப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய முந்தைய ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதெல்லாம் தான் அரசியல் ரீதியிலான மோதல்களாக குயின்சி வந்து கருதுறார். மூன்றாவது கருத்தியல் மோதல்கள், ஐடியாலஜிஸ், ஐடியாஸ். நம்ம முன்னாடியே சொன்னோம், புது புது கருத்துக்களுக்கும் மாற்றத்திற்கான சிந்தனைகளுக்கும் நாம வந்து என்ன செய்யணும், வழிவகுக்கணும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப புதிய எண்ணங்களும் புதிய கருத்துக்களும் புதிய செயல்பாடுகளும் முன்னெடுக்கும் போது நாம அதை என்ன பண்ணணும், செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ ஐடியாஸ் மோதும் போது பல்வேறு தரமான சிந்தனையாளர்கள் அவர்களினுடைய சிந்தனைகளையும் கண்டுபிடிப்புகளையும் ஒரு இடத்துல வந்து தெளிவுபடுத்தும் போது ஒருவரை ஒருவர் மிஞ்சக்கூடிய அளவில் அவர்களினுடைய திறமையும் கண்டுபிடிப்புகளும் இருக்கணும். அப்ப இந்த கருத்தியல் வேறு முரண்பாடுகள் ஏற்படும் போது ஒருத்தரை ஒருத்தர் கம்பேர் பண்ணும்போது இவங்களை விட நம்ம இன்னும் அடுத்து பெட்டரா என்ன பண்ணணும், அடுத்து இன்னும் சிறப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைக்கான வழிவகுக்கக்கூடியதுதான் இந்த கருத்தியல் ரீதியிலான மோதல்கள். இறுதியாக சட்ட மோதல்கள், லீகல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப சட்ட ரீதியா மோதுறதுன்னா என்ன? இப்ப என் மேல வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு, இல்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது எந்தவித முகாந்திரமும் இல்லாம இருக்கும்போது, நான் வந்து அத வந்து சந்திக்கிறதுக்கு தயாராகிறேன். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை 2 பேத்துக்கு நடுவுல ஏற்பட்ட மோதல்கள் அடிப்படையில அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதை நான் சட்டப்பூர்வமாக அணுகுவதற்கான வழிமுறைகள். இது சண்டைக்காக மட்டும் கிடையாது. நமக்கு ஏதாவது தொழில் ரீதியாகவோ, இல்லது நம்மளோட வேலை சார்ந்தோ, குடும்பம் சார்ந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்னா, நாம அத சட்டப்பூர்வமாக அணுகும்போது, அது நிரந்தரமான தீர்வாகவும், அங்கீகரிக்கப்பட்ட தீர்வாகவும் நமக்கு வழங்கப்படும். இப்ப நமக்குள்ளேயே பேசி காம்பன்சேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை வந்து தலையெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இதே இது சட்டப்படி நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த தீர்வை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ குயின்சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 வகையான மோதல்கள்லயும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரே நேரத்துல, ஒரே இடத்துல தன்னுடைய நிலைப்பாடை செயல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது தான், இந்த மோதல்கள் அப்படிங்கிறது இங்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய விளக்கங்கள குடுக்குறாரு. அதே போல இன்னொரு வகையான வகைப்பாடு என்ன அப்படின்னா, ஆஞ்சல் ராபர்ட் அவருடைய வகைப்பாடு என்ன? இப்ப மோதல்கள் அப்படிங்கிறது வந்து சண்டை போடுறது, வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். இப்ப எப்படி அ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 வகையான வகைப்பாடுகள் பார்க்கிறோமோ, அதே மாரி ஆஞ்சோல் வந்து 3 விதமான முரண்பாடுகளாக இத வந்து பிரிக்கிறார். சண்டை போடுறது, பிசிக்கலா, கேம்ஸ், விளையாட்டு, விவாதங்கள், டிஸ்கஷன்ஸ் ஆர் டிபேட்ஸ். இப்ப இந்த மோதல்கள்ல முதல் வகைப்பாடு வந்து சண்டைகள் அப்படின்னு சொல்லும்போது, சண்டை வந்து நார்மலா வந்து நம்மள யாராவது திட்டிட்டாங்க, இல்ல நம்மளோட பொருள வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்கன்னா, ஆன் த ஸ்பாட்ல நம்மளோட ரியாக்ஷன் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணும்போது, அவங்களோட கைகலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இப்ப இதே இத நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி, வருமானத்த அதிகரிச்சு, சமூக அமைப்புல ஒரு நல்ல அங்கீகாரம், அந்தஸ்து பெறாங்க அப்படின்னா, அத விட உயர்ந்த நிலைக்கு நாம செல்லணும். அப்ப அதுக்கு என்ன வழிமுறையை நாம கையாளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முயற்சி செய்யறதுக்கு இது ஒரு வாய்ப்பளிக்கும். அப்போ இந்த சண்டையில நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நபரை நம்ம பார்க்கும்போது, அவரோட நிலையில இருந்து, அவர் அடைந்த வெற்றிகள்ல இருந்து ஒரு படி மேலாக நான் மேல்நோக்கி செல்லணும். அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு மேலோங்கி இருக்கும். 2வது விளையாட்டுகள். ஸ்போர்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து நம்ம அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் பசங்களுக்கு சொல்லி தர்றது. ஜெயிக்கிறது, தோக்குறது பெரிய விஷயம் கிடையாது. பட் அதுல வந்து நீங்க என்ன மாதிரியான பங்களிப்பை குடுத்திருக்கீங்க? பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இங்க விளையாட்டுகள பொறுத்தளவுக்கு நாம முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய விஷயம். அப்ப விளையாட்டுல ஒருத்தர் வந்து நம்மள ஜெயிக்கிறாரு, இல்ல நம்மள பின்தள்ளி அவர் ஒரு அடி முன்னாடி போறாரு அப்படின்னா, அதற்கான யுக்திகளாக அவர் கையாளக்கூடிய விஷயங்கள் என்ன? அதை தாண்டணும். அவர நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இன்னும் அதிகப்படியான முயற்சிகளும், கடுமையான உழைப்பும் நமக்கு தேவ. அப்ப இது என்ன கொடுக்குது? இந்த விளையாட்டுல ஏற்படக்கூடிய மோதல்கள் அப்படிங்கிறது எதிர் அணியினருக்கோ, இல்ல எதிரா விளையாடுபவருக்கோ ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷன குடுக்குது. நான் இன்னும் அதிகமா என்னுடைய செயல்பாடுகள அதிகப்படுத்தணும். நெறைய உழைக்கணும், நெறைய பயிற்சி மேற்கொள்ளணும். கடுமையான உழைப்பு தேவ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து அவருக்கு கிரியேட் பண்ணுது. இறுதியாக விவாதங்கள், டிபேட்ஸ். இப்ப கூட நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். நெறைய ஏதாவது விவாதங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அது அரசியல் ரீதியாகவோ, சமூக பிரச்சனைகளை எடுத்தோ, இல்ல குடும்ப பிரச்சனைகளை எடுத்தோ, பொது வெளியில மக்களை கொண்டு இந்த விவாதங்கள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த விவாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆ விவாதம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஆ அனுபவ ரீதியாகவோ, இல்ல அவங்களுடைய அறிவாற்றல் ரீதியாகவோ வெவ்வேறு தரப்பட்ட மக்களாக இருக்கலாம். அப்ப பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு பிரச்சனைய பத்தி, இல்ல ஒரு விஷயத்த பத்தி விவாதிக்கும்போது, டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது, அவங்க கிட்ட இருந்து வெவ்வேறு விதமான யோசனைகளும், பிரச்சனைகளும் நம்ம முன்னாடி வைக்கப்படும்.
அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு குடுக்கலாம்? இந்த தீர்வு சிறப்பானதா இருக்கே. அப்போ ஒரு பிரச்சனைக்கு பல்வேறு தரமான தீர்வுகள் வந்து முன்வைக்கப்படும். அந்த பலதரப்பட்ட தீர்வுகள்ல இருந்து எது சரியான தீர்வோ, அத வந்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வாக நம்ம முன்னெடுத்து செல்லலாம். அப்ப இந்த விவாதங்கள் அப்படிங்கிறது பொதுவாக வேடிக்கைக்காகவோ, இல்ல அ மத்தவங்கள வந்து ஹர்ட் பண்றதுக்காகவோ இல்லாம, விவாதங்கள் பொதுவாக எப்படி நடைபெறும் அப்படின்னா, அ நம்மளுடைய தனிப்பட்ட எண்ணங்களையும், சிந்தனைகளையும் வெளிப்பாடாக இருக்கும். அப்ப பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு துறைகளில் இருந்து எல்லாருமே ஒண்ணு சேரும்போது, அவங்க கிட்ட இருந்து பல்வேறு விதமான அனுபவ ரீதியிலான சிந்தனைகளும், செயல்பாடுகளும் நமக்கு முன்னாடி முன்வைக்கப்படும். அப்போ ஆண்டோல் வந்து இந்த 3 விதமான மோதல் வகைப்பாடுகள முன்வைக்கிறார். இப்ப கட்சிகளின் நோக்கம் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்லிட்டோம். அது வந்து சூழ்நிலையை உள்ளடக்கியதாக தான் இருக்கும். அப்ப எதிர்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அத நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இந்த 3 விதமான வகைப்பாடுகள்லயும் சண்டையிடுதல், விளையாட்டு, விவாதம். இந்த 3 விதமான இப்ப விவாதம் சொன்னோம்னா, ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிறவர் நம்மள ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அந்த கேள்விக்கு நீங்க எப்படி சாமர்த்தியமா அவர வாயடைக்கிற மாதிரி நீங்க பதில் சொல்றீங்க. அது உங்களுடைய இண்டிவிஜுவல் திறமையை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த மாதிரியான வகைப்பாடு வந்து பாடகர் வகைப்பாடு. சிங்கர்ஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிங்கர்ஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து என்னடா பாட்ட பாடுறவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்டா நம்ம யோசிக்க வேண்டாம். கான்செப்ட் வந்து அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள நம்ம பார்க்கிறோம், அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் ரீதியிலான நிலைப்பாடுகளத்தான் இந்த வகையில வந்து விவரிக்கிறாங்க. அப்ப அரசியல் ரீதியிலான மோதல்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்ப அரசியல் ரீதியிலான மோதல்களை விளக்குவதற்காக இந்த சிங்கர்ஸ் பாடகர்கள் வகைப்பாடு அப்படிங்கிறது குடுக்கப்படுது. இப்ப இதுல முதன்மையாக சொல்லக்கூடியது மாநிலங்களுக்கு இடையான போர்கள். இப்ப நம்ம வந்து ம பக்கத்து ஸ்டேட் கிட்ட தண்ணி கேட்டு பிரச்சனையில இருக்கோம். எங்களுக்கு வந்து தண்ணி வேணும், விவசாயத்திற்கு தண்ணி வேணும்னு சொல்லி. எலக்ட்ரிசிட்டி கேட்கிறது. டிரான்ஸ்போர்டேஷன். அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்வது. இப்ப இதுல எல்லாம் ஒரு விஷயம் நமக்கு அவங்க குடுக்கல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா? நம்ம ஸ்டேட்ல இருந்து அவங்களுக்கு போற மற்ற எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் நம்ம நிப்பாட்டிருவோம். சோ அப்ப இது வந்து இன்டர் ஸ்டேட் இஷ்யூஸ் ஆகுது. உள்நாட்டு போர் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய இது மோஸ்ட்லி வந்து நம்ம இது வரைக்கும் பிசிக்கலா வந்து நம்ம பார்த்ததில்ல. அவங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையிலயோ, இல்ல நம்ம இந்த மாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையோ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் பண்ணுவோம். 2வது கூடுதல் அமைப்பு முறை. அதற்கு இடையேயான வேறுபாட்டை தக்க வைத்துக் கொள்றோம். அப்ப வேறுபாடு அப்படின்னா டிஃபரன்சஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது காமனா நம்மளுடைய எண்ணம். பட் ஒரு கட்சி அதனுடைய கொள்கை, அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து இன்னொரு கட்சி எப்படி வித்தியாசப்படுது? அந்த வித்தியாசத்தை நாம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், நிலைப்பாடுகள் வெளிப்படைத்தன்மையானதாக இருக்கணும். அப்ப வெளிப்படைத்தன்மையானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, எல்லா பார்ட்டிஸுக்குமே அவங்களுக்குள்ள எந்தவித கான்ஃப்ளிக்டும் இருக்காது, எந்தவித ஊழல்களும் இருக்காது, முறைகேடுகளும் நடக்கிறது குறையும். அதிலேயே சிவில் மோதல்கள். பாடகர்கள் வகைப்பாடிலே 3வது சிவில் மோதல்கள். இப்ப இந்த சிவில் நம்ம வந்து கேஸஸ் வந்து பிரிக்கும்போது சிவில் கேஸ், கிரிமினல் கேஸஸ்ன்னு சொல்லி வந்து பிரிப்போம். இப்ப இந்த சிவில் மோதல்கள் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா அன்றாட வாழ்வியல்ல நாம சந்திக்கக்கூடிய நிறைய நடைமுறை சிக்கல்கள்ல ஏற்படக்கூடிய மோதல்கள். பஸ்ல ஏறினோடனே ஒரு சீட்டுக்கு சண்டை போடுறது, அதுல விண்டோ சீட்டுக்கு சண்டை போடுறது, மார்க்கெட்க்கு போன காய்கறி வாங்குற இடத்துல அந்த கடைக்காரரோட ஏற்படக்கூடிய விவாதம், இது எல்லாமே இந்த சிவில் மோதல்களுக்கு கீழே கொண்டு வரப்படுது. அப்ப இது அரசியல் ரீதியா நீங்க எப்படி பாப்பீங்க? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடு இல்ல மோதல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இடையேயான நடக்கக்கூடிய போராக கூட நம்ம சொல்லலாம். அப்போ வெவ்வேறு மாநிலங்கள் அதன் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்கு உட்பட்டு இந்த குழுக்கள் வந்து செயல்படணும்.
இது சிவில் மோதல்களுக்கான குழுக்கள் வந்து அந்தந்த மாநிலத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படணுமே தவிர, தனது அண்டை மாநிலமான பக்கத்து மாநிலத்தோட பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. இல்ல இவங்களோட பிரச்சனையை அவங்க கிட்ட கொண்டு போக கூடாது. இறுதியாக காலனித்துவ நாடுகள்ல சிக்கலான பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட்டு போர்கள். அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எது அடிப்படையில் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படலைன்னா மதம், இனம், மொழி, கேஸ்ட் இது மாதிரியான பிரிவுகளின் அடிப்படையில் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்ப ஆல்ரெடி காலனியல் கவர்மெண்ட் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அவங்களை எதிர்த்து இது பண்ணணும், போராடணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் செய்ய முடியும். ஆனா அதற்கு இடையிலேயே நமக்குள்ளேயே என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான அடிப்படை ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் இதன் அடிப்படையில் நமக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாம வந்து ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கும். உங்களாலதான், என்னாலதான், உங்களாலதான், என்னாலதான் சொல்லி ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிக்கிறோம். அப்ப இப்படி பண்றதுனால நம்ம அடையணும்னு நினைச்ச விஷயத்தையும் நம்மளால நிறைவு செய்ய முடியாம போகும். இறுதியாக ஸ்டூவர்ட் சாரின் வகைப்பாடு. இவர் வந்து மோதல்களை வந்து ஒரு 18 வகையான வகைப்பாடுகளாக வந்து பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட சண்டைகள். இப்ப அது கணவன் மனைவியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது நண்பர்களாக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முதலாளி, வேலையாள், சூப்பர்வைசர், அவர் கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர், யாரா வேணாலும் இருக்கலாம். சோ இப்ப அந்த தனிப்பட்ட சண்டைகள் அப்படின்னு சொல்லும்போது இரு தனி நபர்களை மட்டுமே உள்ளடக்கி ஏற்படக்கூடிய சண்டைகள் அல்லது மோதல்கள் தான் அந்த தனிப்பட்ட சண்டைகள். குடும்பத்திற்கு எதிரான சண்டை அப்படின்னா இந்த ஃபேமிலிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் வந்து பிடிக்காது, பிரச்சனை என்ன பிரச்சனை, ஒரு இடத்தின் அடிப்படையில பிரச்சனை. 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, அந்த காம்பவுண்ட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல பிரச்சனை ஏற்பட்டுரும். ஸோ அதுல இருந்து வந்து பரம்பரையா வந்து பிடிக்காதவங்களா ஆயிடுவாங்க. பக்கத்துல இருக்கவங்களையே வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அல்லது ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாம ஏற்படும். 3வது பகை. இதுதான் சொன்னேன்ல, பரம்பரையா அந்த பகையை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். நம்ம தாத்தா காலத்துல ஏதோ ஒண்ணு சண்டை போட்டிருப்பாங்க, அந்த சண்டை எதுக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல சொல்லி தர்றது வந்து இவங்க வந்து நமக்கு பிடிக்காதவங்க, இவங்க வந்து நமக்கு எதிரி, இவங்களோட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, அவங்க கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அவங்க பசங்களோட விளையாடக்கூடாது, இதெல்லாம் தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். அப்ப அதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதை எடுத்து செல்றாங்க, என்ன காரணம்னே தெரியாம. 4வது சமூக சண்டைகள். இது வந்து சோசியல் ப்ராப்ளம்ஸ்க்காக காமனா ஏற்படக்கூடிய விஷயம். அது ஒரு கிராமம் பக்கத்து கிராமத்தோட சண்டை போடலாம், இல்ல கிராமம் நகர்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோட சண்டை போடலாம், ஒரு ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட்டோட சண்டை போடலாம். சோ இந்த மாதிரியான சண்டைகள் எல்லாமே வந்து சமூகம் சார்ந்த சண்டைகளாக பார்க்கப்படுது. ஏன் அப்படி சொல்றோம்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேவைக்காகவோ பிரச்சனைக்காகவோ இந்த மோதல்கள் ஏற்படுறது கிடையாது. அது அந்த ஒட்டுமொத்த கிராமம் இல்ல ஒட்டுமொத்த நகரம், ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய பிரச்சனையாகத்தான் முன்னெடுக்கப்படுது. அடுத்து பிரிவு ரீதியான சண்டைகள். இந்த பிரிவு ரீதியான சண்டைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே பார்த்த அந்த கேஸ்ட், ஜாதி அடிப்படையிலான பிரிவினை, மத அடிப்படையிலான பிரிவினை, இந்த தெருவுக்காரங்க அந்த தெருவுக்காரங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஜாதி அடிப்படையிலேயோ இவங்க எல்லாமே நம்ம என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா இவங்க பெரியவங்க, ஐ மீன் உயர்ந்த ஜாதியினர், அவங்க பகுதிக்குள்ள தாழ்ந்த ஜாதியினர் போகக்கூடாது, இல்ல தாழ்ந்த ஜாதியினர் பகுதிக்குள்ள உயர்ந்த ஜாதியினர் ஆக்சுவலி வரமாட்டாங்க. சோ இந்த மாதிரியான ஏற்படக்கூடிய பிரிவுகள், சண்டைகள் எல்லாமே. அடுத்ததாக தொழில் ரீதியாக அல்லது பணிபுரியக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய மோதல்கள். மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த நிலை அதிகாரி வந்து திறமையானவரா இருக்காரு அப்படின்னா எங்க நம்மளுடைய இடம் பறி போயிருமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வந்து இருந்துட்டே இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே பணிபுரியக்கூடவங்க, வேலை பார்க்கக்கூடியவங்கள
மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. எதுவுமே செய்ய விடாம, அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் குடுக்காம, அவங்கள எப்பவுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழேயே அவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி, கட்டுப்படுத்தி, கட்டுப்படுத்தி அவங்கள தனக்கு கீழேயே வச்சிருப்பாங்களே தவிர, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நிலையை அவங்க வந்து குடுக்க மாட்டாங்க. அரசியல் கட்சிகள். சொல்லும்போது, அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உறுப்பினர் கூட என்ன பண்ணுவாரு அப்டின்னா, என்னுடைய கட்சி தலைவர வந்து நீங்க எப்படி இப்படி சொல்ல போச்சு? அப்படின்னு சொல்லி ஒரு தனி நபர்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற விஷயம், அது ஒரு ஸ்டேட் இஷ்யூவா மாறிரும். மாநிலத்தோட பிரச்சனையா மாறிரும். இல்ல இரு வேறு கட்சிகளுக்கு இடையிலான கட்சி மோதலா வந்து மாறிரும். அதேபோல இனங்களுக்கு இடையிலான மோதல்கள். இந்த இனங்கள் அப்படிங்கிறது வேற வேற ரிலிஜன், கம்யூனிட்டி எல்லாமே வந்து பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மத மோதல்களும். ஸோ இப்போ இந்த மத மோதல்கள், இன மோதல்களுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ உள்ள கால சூழ்நிலையில அதிகமான முக்கியத்துவம் குடுக்குறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்திற்கான ஓட்டத்துல நாம இருக்கிறதுனால, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம வந்து பெருசுபடுத்துறது கிடையாது. அதேபோல கருத்தியல் சண்டைகள் அல்லது கருத்தியல் மோதல்கள். அதுல வந்து உதாரணமா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கம்யூனிசம் வெர்சஸ் கேபிட்டலிசம். கம்யூனிச தத்துவமும், முதலாளித்துவ தத்துவமும் சொல்லலாம். இந்த கருத்தியல் அப்படிங்கிறது இந்த அடிப்படையிலான கருத்து மோதல்கள் மட்டும் கிடையாது. சாதாரணமா நம்ம வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஏற்படக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள், ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையை அணுகும்போது அதுல கையாளக்கூடிய அணுகுமுறைகள் இது சார்ந்ததாகவும் இது இருக்கலாம். தொழில் மோதல்கள். இது பொதுவாவே எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியதான். பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் இல்ல பிசினஸ் ரீதியான எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஒரே தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல ஒரே இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப நேச்சுரலி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வரதான் செய்யும். தேசிய போட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஒரு நாடும், இன்னொரு நாடும் தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி வச்சுக்கிறாங்க? இப்ப பொருளாதார ரீதியாகவோ, இல்ல ஆ சமூக மாற்றங்கள் அடிப்படையிலேயோ இந்தியா வந்து வளர்ந்துட்டு வருது, டெக்னாலஜில வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொன்னா, அப்ப வளர்ந்த நாடுகளுக்கு எல்லாமே வந்து அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். என்னடா இவங்க இவ்ளோ ஃபாஸ்ட்டா க்ரோ ஆயிட்டு இருக்காங்களே! இப்ப இந்த வளர்ச்சி வந்து நம்மள பாதிக்குமோ? நம்மள நம்மள வந்து இது பின்தள்ளிருமோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்குள்ள ஏற்படும். அதே மாதிரி கலாச்சாரங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள். இப்ப நம்ம வந்து சொல்லுவோம், பக்கத்து ஸ்டேட்ல உள்ள இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல்வேறு விதமான கலாச்சாரங்களும், பழக்கவழக்கங்களும் இருக்கு. அப்போ ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க பக்கத்துல இன்னொரு கலாச்சாரத்த பின்பற்றாங்கன்னா, அவங்களோட ஏற்படக்கூடிய மோதல்கள். அது பிசிக்கலாவும் இருக்கலாம், கருத்தியல் ரீதியாகவும் இருக்கலாம், சமூக அமைப்பு சார்ந்ததாகவும் இருக்கலாம். இப்ப பனிப்போர் அப்படிங்கிறது கோல்டு வார். நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒருத்தர வந்து திட்டிட்டே இருப்போம். ஆனா வெளியில வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதையும் வந்து கிழக்கு எதிராக மேற்கு அப்படின்னா, ஆ ஒரு திசையில் இருக்கக்கூடியவர், இன்னொரு திசையில இருக்கக்கூடியவர் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது பொறாமையா இருக்கும். நம்ம இதுல பொதுவா வந்து சொல்லுவாங்க, "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படின்னு. இந்த பக்கம் இருந்தா அது பெஸ்ட்டா தெரியும். அந்த பக்கம் இருந்தா இது பெஸ்ட்டா தெரியும். ஆனா 2லயுமே சில நல்லதும் இருக்கு. சில நெகட்டிவிட்டியும், சில குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாத்தையுமே நாம எப்படி அஸ் அ பெர்சனா ஒரு மனிதராக நீங்க ஒரு விஷயத்தை எப்படி கிரகிக்கிறீங்க, உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் இருக்கு. ஸோ இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மோதல்களுக்கான வகைப்பாடுகள். அது வரையறை பார்த்திருக்கோம். அத வகைப்பாடு வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பல்வேறு விதமான வகைப்பாடுகளாக அதை வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மோதல்களின் கோட்பாடுகள். தியரீஸ். ஸோ இப்ப இந்த கோட்பாடுகள் இயல்பாகவே வந்து என்ன சொல்லுது நமக்கு? ஒரு மாற்றம் வேணும். தியரீஸ், கொள்கைகள், கோட்பாடுகள் இது எல்லாமே வந்து நம்ம ஏன் உருவாக்குறோம் அப்படின்னா, முந்தைய காலத்துல இல்ல நம்மளுடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வரும் காலகட்டங்களில் அந்த சமூகமோ, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களோ அனுபவிக்க கூடாது. நாம் செய்த தவற அவர்களும் செய்யக்கூடாது. அப்ப அது அறிவியல் ரீதியாக ஒரு பிரச்சனைய அணுகுறதோ,
இல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் செயல்படுறதோ எப்படி அப்படிங்கிறதான் இந்த கோட்பாடுகள் வந்து நமக்கு வந்து சொல்லித் தருது. ஸோ அகெயின் இந்த கோட்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு அறிவியல் சிந்தனையாளர்களின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான். அப்ப இந்த கோட்பாடுகள் மூலமாக அவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வராங்க? மாற்றம். பொதுவாக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இல்ல ஒரு நிமிஷத்துல ஒரு வருஷத்துல ஏற்படுறது கிடையாது. அது நிகழ்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும், பல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம், யுகங்கள் கூட ஆகலாம். ஆனா ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உருவாக்குவது, அதற்கான கோட்பாடுகளை மக்களுக்கு தருவது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்களினுடைய முதன்மையான நோக்கம். அப்படிதான் நமக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் தியரிஸ், மோதல்களுக்கான கோட்பாடுகள் அப்படிங்கிறது வரையறை செய்யப்பட்டிருக்கு. இப்ப இது அடிப்படையா 2 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு மனித இயல்பு மற்றும் முரண்பாடுகள். இன்னொன்னு சமூகம் மற்றும் அது சார்ந்த முரண்பாடுகள். இப்ப மனிதனையும் சமூகத்தையும் நம்ம 2ஆ பிரிக்கும். இப்ப அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள் அப்படிங்கிறது மனிதர்களினுடைய தன்மை இல்ல அவர்களினுடைய இயல்புகளின் அடிப்படையில் எப்படி வேறுபடுது. சமூகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமூக அமைப்புகளும் அதுல வரும். அது போக விலங்கிகள், அனிமல்ஸையும் வந்து நாம வந்து இதுல இன்க்ளூட் பண்றோம். சோ இந்த 2 விதமான பிரிவுகளாக மோதல்களினுடைய கோட்பாடுகள் அடிப்படையில் அதனுடைய இயல்புகள் வந்து பிரிக்கப்படுது. சோ அது என்னென்ன அப்படிங்கறத இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல மோதல்களுக்கான கோட்பாடுகள் உருவாவதற்கான தன்மை என்ன? சோ முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான காரணங்களோ, அதற்கான அதை உருவாக்குவதற்கான ஆதாரங்களையோ நம்ம வந்து 2ஆ வகைப்படுத்துறோம். மனித இயல்பு மற்றும் மோதல், 2வது சமூகம் மற்றும் மோதல் கோட்பாடு. மனுஷனையும் கான்ஃப்ளிக்டையும் கம்பேர் பண்றோம், சமூகத்தையும் மோதல்களையும் நாம கம்பேர் பண்றோம். இப்ப அதுல முதலாவதாக நாம பார்க்க போறது மனித இயல்பு மற்றும் மோதல். பொதுவாவே மனிதனோட இயல்பு என்ன? மனிதன் வந்து சமூகவியலை பொறுத்தளவுக்கு மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய அடிப்படை இயல்பாக இருக்கும். சோ ஒரு மனுஷன் இயல்பாவே தன் கூடவே இருக்கிற அல்லது தன் பக்கத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம கூடவே இருக்கிற ஒரு நபர் நம்மளையும் மீறி அபரிவிதமான வளர்ச்சி அடையும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இயல்பு மாறுது. அப்ப இந்த மனித இயல்பு அப்படிங்கிறது ஒருத்தரினுடைய அல்லது தன் உடனே இருக்கக்கூடிய ஒருவரினுடைய முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லையா? அப்படி சொல்லலாமா? இல்ல, அதற்கு மாறாக அது ஒரு நேர்மறையான சிந்தனையில் செல்லணும் அப்படின்னா அவரை ஒரு முன்மாதிரியாக கொண்டு நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தனி நபருக்கு, ஒரு மனிதனுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது. சோ இப்ப இங்க மனிதன் அப்படிங்கறது ஒரு அடிப்படை காரணியா கொண்டு செயல்படுறோம் அப்படின்னா இந்த மனித நடத்தையியல் கவனம் செலுத்துது. அது மனித கோட்பாடு, மனித இயல்பு சார்ந்த கோட்பாடு அப்படிங்கிறது அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது மனிதன் அடிப்படையாக செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் அவனோட நடத்தையியல், பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு மனுஷன் தனியா இருக்கும்போது அந்த மோதல்களை, முரண்பாடுகளை எப்படி கையாள்றான், அதை இது கூட்டமாக அல்லது ஒரு சமூகமாக இருக்கும்போது அவன் அந்த முரண்பாடுகளை எப்படி கையாள்றான். இப்ப இத வந்து நம்ம எப்படி வகைப்படுத்துறோம்? மனிதன் சார்ந்த முரண்பாடுகளை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா முதன்மையாக உயிரியல் மற்றும் சமூக உயிரியல் கோட்பாடு, பயாலஜிக்கல் அண்ட் சோசியல் பயாலஜிக்கல் தியரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயிரியல்னாலே நமக்கு தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அறிவியல் சார்ந்ததாக இருக்கும். சோ அப்ப இயற்கையாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதனுடைய மரபணுக்கள் அதுலயே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மோதல்கள், வன்முறை எண்ணங்கள், ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கணும், தாக்கிக்கணும், அவனை மிதிச்சு நாம முன்னேறணும்,
அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாது, சீக்கிரமா வளர்ச்சி அடையக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இயல்பாகவே மனிதனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அந்த உயிரியல் ரீதியிலான கோட்பாடுகள் நமக்கு சொல்றது. இத வந்து நம்ம உயிரியல் காரணிகள் அல்லது பிறவி பண்புகள் அப்படின்னு சொல்றோம். பிறப்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பண்புகள் அல்லது அவனுடைய பிஹேவியர்ஸ். பிறப்பின் மூலமாக ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, பொதுவா வந்து சொல்லுவாங்க லீடர்ஷிப். அ தலைவர்கள் அப்படிங்கிறது, தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பிறப்பின் மூலமாக பெறப்படுறதா? இல்ல அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடியதான்? அதுல 2மே இருக்குதான். 2த்துக்கு நடுவுலயுமே நெறைய விவாதங்கள் வந்து மேற்கொள்ளப்படும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு பிறப்பின் மூலமாகவே கிடைக்கிறது. அப்ப இன்னொரு தரப்பினர் அத அப்போஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் அன்றாட செயல்பாடுகளில் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களின் மூலமாக தலைவர்கள் அப்படிங்கிறவங்க உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. நடைமுறையில நம்ம இந்த இரு வகையான தலைமை பண்புகளையுமே நம்மளோட வாழ்வியல்ல பார்த்திருப்போம். அப்போ பிறவியின் அடிப்படையிலேயே நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஒரு அக்ரெசிவ் தாட் வந்து இருக்கு. ஒருத்தர பழி வாங்கணும், இல்ல தாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பிறவியிலேயே நமக்கு இருக்கு அப்படிங்கிறது உயிரியல் ரீதியிலான கோட்பாடு வந்து சொல்லுது. அவன் மனுஷன் தனியா இருக்கும்போதா, இல்ல குழுவா இருக்கும்போது செய்வானா? 2லயுமே செய்வாங்க. ஒரு சிலருக்கு தனியா இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க, தயங்குவாங்க. ஆனா அவங்க குழுவா சேரும்போது 10 பேர் இருக்காங்க, நம்ம அடிச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி, அவங்க இன்னும் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதே இது அப்படியே நேர்மாறு. ஒரு சிலர் வந்து தனியா இருக்கும்போது நம்ம செய்றத யாரும் பார்க்கலன்னு சொல்லி, எதிர்ல இருக்கக்கூடியவங்கள அதிகபட்சமா தாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா குழுவா இருக்கும்போது, எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும், நம்மளுடைய தனித்தன்மை வந்து இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்பாடுகளும் இங்க இருக்கு. இப்ப இதே இது உயிரியல் சார்ந்த சமூக செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகம் அப்படின்னா தான் சொன்னேன். மனிதன் அப்படின்னு சொல்லும்போது, மனிதன் வந்து ஒரு சமூக விலங்குன்னு சொல்றோம். இப்ப நான் தனியா மட்டுமே இருந்துரலாமா? கண்டிப்பா முடியாது. நம்மளால ஒரு சமூக அமைப்புல அ இருந்துட்டு, நம்மளால தனித்துவமான ஒரு வாழ்க்கையில, தனியான ஒரு வாழ்க்கைய வந்து நான் மட்டும் ஒரு ஊர்ல இருக்கேன். அப்படிங்கிறமான ஒரு லைஃப்ப வந்து நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. நான் அத பண்றேன் அப்படின்னு. பட் கொஞ்ச நாள்லயே வந்து அது அந்த லைஃப் வந்து நமக்கு வெறுமையை அப்ப அறிவியல் ரீதியாகவோ, சமூக ரீதியாகவோ பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள அந்த பகைமை குணம் இருக்கு, இல்ல மோதல்களுக்கான காரணிகள் இருந்தாலும் கூட, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடன் இருக்கக்கூடிய சக மனிதனை சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ உள்ளுணர்வு கோட்பாடு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உள்ளுணர்வு கோட்பாடு. உள்ளுணர்வுனா பொதுவாவே நம்ம சொல்லுவோம். எனக்கு ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள தோணுது. இன்னைக்கு நம்ம செய்ற விஷயம் வந்து நல்லா இருக்கும். நான் போற காரியம் வந்து வெற்றி அடையும். அது எப்படி ஒருத்தருக்கு தோணுது? எல்லா நாளுமே அது நடக்காது. ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல, ஒரு சில டேஸ்ல நமக்கு வந்து அது தோணும். இன்னைக்கு வந்து இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் போகும். இல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு அ எதிர்பார்ப்பின் மூலமாக கூட அப்படி ஏற்படலாம். அப்ப இந்த மனிதர்களினுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது, என்ன நம்மளோட அ மோதல்களுக்கு ஒரு காரணியாக அமையுது அப்படின்னா, அந்த உள்ளுணர்வு தூண்டுதல் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அத பிரச்சனையா எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு வேளை அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது, நாம என்ன செய்றோம்? அத வந்து அதோட சண்டை போடுறோம். எப்படி எப்படி எனக்கு அப்படி தோணுச்சு? ஏன் நான் வந்து இது சரியா செய்யாம போனேன்? அப்ப நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது உள்ளுணர்வுகளின் அடிப்படையில் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரீ ஆக்குபை பண்ணிர்றோம். நம்மளோட மைண்ட் ஓகே எனக்கு வந்து இன்னைக்கு இப்படித்தான் ஃபீல் இருக்கு. அப்போ நான் என்ன முயற்சி செஞ்சாலும் அது வந்து நடக்காது அப்படின்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு முயற்சி பண்ணணும்? ஏன் அதற்கு நேர்மாறாக நம்ம யோசிக்கலாமே. ஓகே நமக்கு வந்து இது ஒரு அலர்ட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும்?
நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல நம்ம முயற்சிகளை வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணுமே தவிர, ஸோ அப்ப அது அது வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய உள்ளுணர்வுக்கும், உங்களுடைய செயல்பாட்டு சிந்தனைகளுக்கும் இடையில ஏற்படக்கூடிய மோதல்களாக ஏற்படுது. நீ என்ன சொல்றது? நான் அத செஞ்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய உள்ளுணர்வோட போட்டி போடுறோம். போராடுறோம். அதோட சண்டை போடுறோம். அப்படி போராடுவதற்கும், ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அடிப்படையாக உள்ளதுதான் இந்த உள்ளுணர்வு கோட்பாடு. அடுத்ததாக டார்வினிசம் அண்ட் சமூக டார்வினிசம். டார்வின் தியரி, டார்வின் பிரின்சிபிள்ஸ்ன்னு சொல்லும்போது ஆரிஜின் ஆஃப் ஸ்டேட் அப்படிதான் வந்து நமக்கு வந்து ஞாபகம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில வாழணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கரு உருவாகுதுன்னா, அந்த கரு உருவாகும் போதே பல லட்சம் கருக்களோட போட்டி போட்டுதான் அந்த கரு வந்து உயிரா உருவாகுது. அப்ப அது என்ன நிரூபிக்குது அப்படின்னா, அப்பவே வந்து இத்தனை லட்சம் கருக்களோட போட்டி போட்டு அது ஜெயிச்சிருக்கு. இவருடைய பிரின்சிபல் வந்து ஒன்னே ஒண்ணுதான். பேசிக் பிரின்சிபல் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். என்னது? இந்த பூமியில இந்த சமூக அமைப்புல வாழ்வதற்கு தகுதியானவர்கள் யாரோ, யாருக்கு அந்த தகுதி பெறப்பட்டிருக்கோ அவர்கள் மட்டுமே இந்த இடத்துல வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றார். இல்ல, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது இப்போ நான் வந்து என்னோட வீட்டுல வந்து ரொம்ப காம்பாக்டா எல்லா விதமான வசதிகளோடையும் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டேன். இப்ப அதே இது என்னுடைய பணிக்காகவோ இல்ல படிப்பிற்காகவோ நான் என் குடும்பத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்லும் போது அங்கு எனக்கு சில வசதிகள் இல்லாம போகலாம். இல்ல அந்த சூழ்நிலை வந்து ஒத்து போகாததாக இருக்கலாம். அப்ப அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே எனக்கு படிப்பு வேணாம், வேலை வேணாம், எனக்கு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் தான் வேணும், வசதியான வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி நான் திரும்ப என் வீட்டுக்கு ஓடி வர மாட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய வசதிகளையோ தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு அந்த இடத்துலயும் என்னால சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா நான் வந்து இங்க என்ஜாய் பண்றதுக்காக வரல. நான் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக வந்திருக்கேன். இப்ப டூரிஸ்ட் ஸ்பாட் போனா நம்ம அங்க வசதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ ஒரு இடத்துக்கு நம்ம இடம்பெயர்ந்து போயிருக்கோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நீங்க வந்து வசதிகளையோ ஆடம்பரங்களையோ வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்ப நாம மாறும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை ஒரு மனிதன் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். அவங்களதான் நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்லுவோம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இயல்பை தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு அதை அகாமடேட் பண்ணிக்க கூடியவங்களால மட்டும்தான் இந்த முரண்பாடுகளை எதிர்த்து நிக்க முடியும். இது வந்து சயின்டிபிக்காவும் சொல்லலாம். இப்போ சயின்டிபிக்கா சொல்லணும்னா இந்த சேஞ்சஸ், இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு சமூக அமைப்பிற்கு சொன்ன உடனே வந்து வந்துடாது. இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாளைக்குள்ள இதை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, இது அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு படிப்படியான செயல்பாடுகளும் அதுல செயல்பாடுகள் செய்யும் போதே நமக்குள்ள கண்டிப்பா முரண்பாடான சிந்தனைகளும் செயல்களும் ஏற்படத்தான் செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி இறுதியாக நம்ம ஜெயிச்சு நிக்கிறோம் அப்படின்னா அதுதான் சமூக டார்வினிசம். டார்வினிஸோட பிரின்சிபல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நெறிமுறை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்வியலில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டுதான் வாழ்ந்துட்டு. இப்ப எனக்கு வந்து எந்த பேசிக் பிரின்சிபலும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. வாழ்வியல் சார்ந்த எந்த நெறிமுறையும் நான் கடைபிடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. சிம்பிளா டைம் கீப் அப் பண்றது, ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது வெல் பிளான்டா ப்ரீ பிளான்டா வந்து பண்றது, இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை வாழ்வியல்ல நாம கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் தான். இப்ப இந்த நெறிமுறை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களில் நடத்தை அது பற்றி அறியக்கூடியதுதான் இந்த அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க.
இத வந்து நம்ம பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போலாம். அவங்களுடைய அ அ மனிதர்களினுடைய நடத்தையியல் பற்றி ஆராயிறது, இல்ல விலங்குகளினுடைய நடத்தையியல் பற்றி ஆராயிறது, அவங்களுடைய நெறிமுறைகள், அவங்களோட பரிணாம வளர்ச்சி. ஒரு சமூகம் இருக்கு அப்டின்னா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய சமூகமா வளர்ந்திருக்கு அப்டின்னா, அதற்கான பரிமாண வளர்ச்சி எந்த நிலையில இருந்து எப்படி முயற்சி செஞ்சு எவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க இன்னைக்கு இந்த நிலைமைய அடைஞ்சிருக்காங்க அப்டிங்கிறது வரைக்கும், நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆராய்ச்சிகளின் மூலமாக, இல்ல ஆய்வுகளின் மூலமாக நம்மளால வெளிக்கொண்டு வர முடியும். அப்போ இயற்கையாகவே மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும் இந்த அ பிஹேவியர் நடத்தை அப்படிங்கிறது அவங்களை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கோ, இல்ல ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஒப்பிட்டு கூறுவதற்கோ நமக்கு வந்து ஒரு வழிகாலாக இருக்கு. இப்ப விலங்குகளும் வந்து தன்னுடைய வ அ சந்ததிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பாதிப்புன்னா, அத புரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரி தான் மனிதர்களும். இப்ப பொதுவாவே நமக்கும் விலங்குகளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்டின்னா, யோசிக்கும் திறன். 6ஆம் அறிவு வந்து அவங்களுக்கு கிடையாது அப்டின்னு சொல்லுவோம். பட் அதிலயும் தாண்டி மனிதர்களினுடைய பிஹேவியர்ஸ் நடத்தையியல் அப்டின்னு சொன்னோம்னா, மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும் நெறைய வாழ்வியல் ரீதியிலான ஒற்றுமைகள் இருக்கு. ஸோ அப்ப அத நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் இந்த நெறிமுறை சார்ந்த மோதல்களாக கருதப்படுது. சமூக உயிரியல். இப்பதான் சொன்னேன். நம்ம ஏற்கனவே உயிரியல்னா என்ன? சமூக உயிரியல்னா என்ன? அப்படிங்கிறது பிரிச்சு பார்த்துருக்கோம். ஸோ இந்த சமூக உயிரியல் அப்படிங்கிறது விலங்குகளின் சமூக அமைப்பை பற்றி ஆய்வு செய்யறதுல கவனம் செலுத்துறது ஒரு விதமான அறிவியல். அதே மாதிரி சமூக உயிரியல் அப்படிங்கிறது மனிதர்கள் அவர்களினுடைய மரபணு ரீதியான நடத்தையியலில் அவர்களினுடைய போக்குகளை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்யறது சமூக ரீதியிலான சமூக உயிரியல் ரீதியிலான ஆய்வுகளாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சமூக உயிரியலாளர்கள் விலங்குகளின் ஆக்கிரமிப்பின் மூலமாக பெரும்பாலும் அவர்களினுடைய மரபணுக்களை அடிப்படையாக கொண்டுதான் அவங்க தங்களுடைய ஆய்வுகளை வந்து செய்றாங்க. ஏன்னா அந்த சமூக உயிரியல்னு சொல்லும்போது நம்மளுடைய மரபணு சோதனை மரபணுக்களிலிருந்து அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் வந்து சமூக அமைப்புல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்திருக்கு. உளவியல் மற்றும் சமூக உளவியல் கோட்பாடுகள். இப்போ உளவியல் சார்ந்த கோட்பாடுகள் என்ன? சைக்காலஜின்னு சொல்லுவோம். சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ன்னு சொல்லுவோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்திருக்கோம். பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அரசியல் ரீதியிலான அணுகுமுறை பார்த்திருக்கோம். ஈவன் விளையாட்டு கூட பார்த்திருக்கோம். அறிவியல் பார்த்திருக்கோம். சமூக உயிரியல், சமூக அறிவியல் எல்லாமே வந்து பார்த்திருக்கோம். இப்ப இந்த சமூக உளவியல் கோட்பாடுகள் என்ன? இப்ப ஃப்ராய்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு வந்து அவர் கொண்டு வரார். என்னது அது உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு? ஒரு மனிதன் அடிப்படை இப்ப நமக்கு உயிர் வாழணும் அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3ம் தான். ஆனா, இந்த உளவியல் கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனுடைய தேவைகளை வந்து 5 நிலைகளாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது அடிப்படை தேவைகள். பேசிக் நீட்ஸ். அதுக்கு அடுத்து சமூக தேவைகள். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு தேவைகள். ஓகேவா? அதைத் தொடர்ந்து சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் தேவைகள். அதாவது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஆடம்பரமான ஒரு வாழ்வியல் வேணும் அப்படின்னா, அதற்கான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது. இறுதியாக தன்னிலை அறியும் நிலை. அதாவது தன்னிலை அறிவதற்கான தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது இப்போ அவரோட விளக்கம் வந்து என்ன அப்படின்னா, முதல்ல இந்த 5 நிலைப்பாடுகள்ல அடிப்படை தேவைகள் நிறைவேறுச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்பின் மீது வந்து கவனம் செலுத்துவாங்க. பாதுகாப்பு தேவை நிறைவேறுச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து அவங்க சமூக தேவைகள் மீது கவனம் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆடம்பர தேவைகள் மீது கவனம் செலுத்துவாங்க. இறுதியாக தன்னை அறிந்து கொள்ளுவதற்கான சிந்தனையில் அவர்களுடைய கவனம் செலுத்தப்படும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம்,
மனிதனுடைய மனமும் சிந்தனையும் ஒரு நிலைப்பாடுல திருப்தி அப்படிங்கிறது அடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இது போதும். நான் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம இருந்தேன். இன்னைக்கு எனக்கு 3 வேளைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு. இந்த 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்கிறது எனக்கு லைஃப் லாங் வந்தா போதும் அப்படிங்கிற அந்த போதும்ன்ற மனம் மனுஷனுக்கு கிடையாது. அப்போ ஒரு லெவல் ஆஃப் நீட் ஃபுல்ஃபில் ஆச்சு, பூர்த்தி அடைஞ்சிச்சு அப்படின்னா, அவனுடைய எண்ணமும், சிந்தனையும், செயல்பாடும் எப்படி இருக்கும்னா, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? இப்ப இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு பழைய சோறு கிடைச்சிருக்கு. இப்ப நாளைக்கு சுடு சாதம் சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? அப்ப நாளைக்கு 3 நேரமும் சுட சுட சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா, அப்ப அடுத்த நாள் பிரியாணி சாப்பிடணும். அடுத்த நாள் ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். ஸோ நம்மளுடைய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமே தவிர, நாம எப்பவுமே இதோட எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த போதும் என்ற நிலை, போதும் என்ற மனம் மனிதனுக்கு வரவே வராது. அது அவனுடைய உளவியல் ரீதியிலான பிரச்சனை. இல்ல உளவியல் ரீதியாக அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், போராட்டங்களாக, மோதல்களாக தான் காணப்படுது. அப்ப இந்த சமூக அடையாளம் அப்படிங்கிறது, சோஷியல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எங்க போகும்? நம்ம யார சமூகத்துல மதிக்கிறோம்? யாரு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, இல்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க, பெரிய பங்களா வீடு, பெரிய காரு, 4-5 காரு, வேலையாட்கள், தன்னை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய கூட்டம், இந்த மாதிரிலாம் யாரு இருக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம்? சமூக அமைப்புல உயர்ந்தவர்கள், இல்ல மிகப்பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், வசதியானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி நம்ம ஓடும். ஏன்? ஏன்னா நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்படி இருக்கு அப்படின்னா, யாரு உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னா குணத்தாலேயோ பண்பாலையோ சிறந்தவர்களை உயர்ந்தவர்களாக நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்ன பிசினஸ் பண்ணாலும் அவன் பெரிய பணக்காரன், பெரிய பங்களா வச்சிருக்கான், 10 அவங்க வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு 10 வேலையாட்கள் வச்சிருக்காங்க, 4 கார் நிக்குது, எங்க போனாலும் செக்யூரிட்டி, இதுதான் நமக்கு பெரிய விஷயமா தோணும். இப்ப சமூக அமைப்பில் நாமளே எப்படி அடையாளப்படுத்திக் கொள்றோம்? ஒரு சமூகத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது, நாம யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுலதான் நம்மளுடைய அடையாளப்படுத்தும் தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த சமூகத்தையும் முரண்பாடையும் எப்படி நாம ஒப்பிடுறோம்? இதனுடைய கோட்பாடுகள் நமக்கு என்ன சொல்லி தருது? சமூகம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்கள் ஒன்னா சேர்ந்து, அது பலதரப்பட்ட மக்கள்னு சொல்லும்போது இனம், மதம், மொழி, நிறம், இது அடிப்படையில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒரே இடத்துல வசிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மோதல்கள், அது இனத்தாலேயோ, நிறத்தாலேயோ, பொருளாதாரத்தாலேயோ, சமூக பிரச்சனைகளாலேயோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயோ, கல்வி, விளையாட்டு, எதுல வேணாலும் இருக்கலாம். சோ இப்ப இந்த மோதல் கோட்பாடு அப்படிங்கிறது அதனுடைய அணுகுமுறை தனிநபருக்கானது அல்ல. அவங்களையும் தாண்டி அந்த அவங்க சமூக தொடர்பு, சமூகத்தில் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள், அவங்களை எப்படி ஒழுங்கமைக்கிறது, அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விவாதங்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த சமூகத்திற்கு இடையேயான மோதல்கள் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுது. ஆனா இதை நம்ம யாருமே வெளிப்படையா ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டி, என்னுடைய தனித்துவம், நான் அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். இப்ப சமூக செயல்முறை கோட்பாடுகள். இப்ப இந்த செயல்முறைகள் அப்படின்னு சொல்லும்போது மோதல்கள் ஏற்படுவதற்கு அல்லது முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான செயல்பாடுகள் காரணங்களா இருக்கும். ஒரு தனி நபரோட செயல்பாடு காரணமாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு காரணமாக இருக்கலாம், ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடு காரணமாக இருக்கலாம். ஆனா அது எப்படி இருந்தாலும் கூட, அது பொருளாதாரம் சார்ந்ததாகவோ, இல்ல ஒரு சமூகம் சார்ந்ததாகவோ, அன்றாட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையாகவோ இருந்தாலும் கூட, அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும், பொறுத்து போகணும், இப்படிதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை கொண்டு போகணும் அப்படிங்கிறது சமூக செயல்முறை கோட்பாடு நமக்கு முன்னெடுத்து செல்லுது. இப்ப இறுதியாக முறையான கோட்பாடுகள், சமூக கட்டமைப்பு அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டமைப்பு அப்படிங்கிறது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சொல்றோம்.
நமக்கு சமூகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை சொல்லித் தருது, அதுல நம்மளுடைய தேவைகள் என்ன, மனித தேவைகள் என்ன, அதை வளர்ப்பதற்கு நாம கடைபிடிக்கக்கூடிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதா சமூக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரப்படுது. இப்ப முறையான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது, மோதல்கள் ஆரோக்கியமான மோதல்களாக இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த விதமான பிரிவினைகளும் தனி மனிதர்களுக்குள்ளேயோ, சமூகத்திற்குள்ளேயோ, மாநிலங்களுக்கு இடையேவோ, இல்ல தேசிய அளவிலோ இருக்க போறது கிடையாது. அப்ப இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எப்பவுமே நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அது ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை எண்ணத்திலிருந்தும், சிந்தனையிலிருந்தும் பெறக்கூடியதாக இருக்கணும்.